நண்பர்களுக்கு வணக்கம். வைகோ அவர்களின் மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரையிலே தான் இருந்து வந்திருந்த திமுக கூட்டணியை விட்டு விலகி இருக்கின்றது. இதற்கு உரிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகிவிட்டது. மதிமுக என்கின்ற தனியான ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய வாக்குபலம் இல்லாமல் இருக்கலாம். சொல்லப்போனால் மிகப்பெரிய வாக்குபலம் இல்லை. ஆனால் திமுக கூட்டணியை விட்டு அதனுடைய கூட்டணி கட்சிகள், திமுகவின் கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றாக வெளியேறி கொண்டிருக்கின்றன என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை. அதனால் திமுக மேலும் மேலும் பலவீனப்பட்டு கொண்டே, வலிமை குன்றிக்கொண்டே சென்று கொண்டு இருக்கின்றது. கூட்டணி கட்சிகள் எல்லாம் விலகியதை பார்த்துவிட்டு திமுக தொண்டர்கள் அந்த கட்சியை விட்டு ஓடிவிட்டார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. அதனுடைய வாக்கு வங்கி ஓரளவு அப்படியே தான் இருக்கின்றது. ஆனால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் தனியாக நிற்கின்ற திமுகவுக்கு ஆட்சியை பிடிக்கின்ற அளவுக்கு வாக்கு வலிமை கிடையாது. திமுகவின் தயவினாலே எப்படி கூட்டணி கட்சிகள் சில எம்எல்ஏ மற்றும் எம்பி உறுப்பினர்களை பெறுகின்றார்களோ, அதை போலவே அந்த கூட்டணி கட்சிகளின் உதவியோடு தான் திமுகவும் வெற்றி பெறுகின்றது என்பதை நாம் மறுக்கவும் கூடாது, மறந்துவிடவும் கூடாது. திமுகவை விட்டு காங்கிரஸ் விலகியது திமுகவுக்கு ஒரு பெரிய பேரிடியாக அமைந்தது. அதை போலவே விசிக, ஐயுஎம்எல், முஸ்லீம் லீக், இடதுசாரி கட்சிகள் போன்றவை கூட. இவற்றிலே இடதுசாரி கட்சிகள் நிரந்தரமாக திமுகவை விட்டு வெளியேறி தவேகாவுடன், விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்துடன் சேர்ந்து விட்டன என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் தவேக ஆட்சிக்கு ஆதரவு அளித்த பொழுதும் அந்த ஆதரவு வெளியிலிருந்து ஆதரவாக இருக்கின்றது. இடதுசாரி கட்சிகள் விஜயின் அமைச்சரவையிலே பங்கு பெறவில்லை. எனவே இடதுசாரி கட்சிகள் மட்டும் திமுகவிலே இருந்து, திமுக கூட்டணியிலே இருந்து நிரந்தரமாக பீத்து கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. இது உண்மைதான். ஆனால் மற்ற கட்சிகளை பொறுத்தவரையிலே அவை இனிமேல் வருங்காலம் தவேகாவிடம்தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள், அல்லது அப்படி நினைக்கின்றார்கள். அந்த வரிசையிலே இப்பொழுது மதிமுகவும் சேர்ந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே கூறியதைப் போல இதனால் திமுக கூட்டணியின் பலம் மிக மிக குறைந்துவிட்டது. இனி திமுக இந்த கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் தனியாகவே ஆட்சியை பிடித்துவிடும் என்று நம்புவதற்கு சிறிதும் இடமில்லை. மேலும் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பாஜக, குறிப்பாக அமித்ஷா அவர்கள் திமுகவை இன்னும் வலிமை குன்ற செய்வதிலே குறியாக இருப்பார். முடிந்தால் அந்த கட்சியை உடைப்பார். பாஜகவும் அமித்ஷாவும் கனிமொழி அவர்களிடம் சற்று மென்மையான போக்கை கடைபிடிக்கின்றார்கள் என்பதை நீங்கள் ஏற்கனவே கவனித்திருப்பீர்கள். என்னதான் 2G ஊழல் இது அது என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் கனிமொழி அவர்களுக்கு அந்த ஊழலிலே எவ்வளவு தூரம் நேரடி பங்கு இருக்கின்றது என்பது ஒரு விளங்காத மர்மமாகவே இருக்கின்றது. அதனாலேயே இந்த ஊழலுக்கும் அவருக்கும், கனிமொழிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறிவிட முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதே சமயம் இந்த ஊழலுக்கு அவர்தான் பொறுப்பு என்றும் கூறிவிடுவதற்கு இல்லை. இதையெல்லாம் தவிர கனிமொழி அவர்கள் அனாவசியமாக பாஜகவை பகைத்து கொள்வது இல்லை. அவ்வப்பொழுது பாஜகவுக்கு எதிராக சவுண்டு விடுகின்றார், ஒலியை எழுப்புகின்றார், குரலை எழுப்புகின்றார் என்பது உண்மைதான். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட எல்லையை, குறிப்பிட்ட வரையறையை தாண்டி விடுவது இல்லை. அதை தவிர பொதுவாகவே அவர், கனிமொழி அவர்கள் எல்லோரிடமும், எல்லா கட்சியினரிடமும் ஒரு நல்ல நட்பு உணர்வை பாராட்டி வந்திருப்பதாகவே தெரிகின்றது. அரசியலிலே யாரையும் பகைத்து கொள்வதில்லை, நிரந்தரமாக பகைத்து கொள்வதில்லை என்கின்ற ஒரு கோட்பாடு மிக மிக சிறந்த கோட்பாடு. எனவே இதை எதற்கு சொல்கின்றேன் என்றால், திமுகவை பலவீனப்படுத்துகின்ற முயற்சியிலே பாஜக இறங்கும் பொழுது கனிமொழியின் உதவியை கொண்டு அந்த கட்சியை உடைப்பது கூட பாஜகவின் நோக்கமாக இருக்கலாம். அதிலே பாஜக வெற்றியும் பெறலாம். ஏனென்றால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் திமுகவால் இனி ஆட்சி அமைக்க முடியாது என்கின்ற நிலைமை வந்துவிட்டால் இடைத்தேர்தல்களும் உள்ளாட்சி தேர்தல்களும் திமுகவின் அப்படிப்பட்ட ஒரு பரிதாபகரமான நிலைமையை தோல் உரித்து காட்டிவிட்டால் திமுகவில் இருந்தே பலர் வெளியேற தொடங்கி விடுவார்கள். அதனால் அதிமுகவிற்கோ பாஜகவிற்கோ பெருமளவிலே நன்மை கிடைத்துவிடும், நேரடி நன்மை கிடைத்துவிடும் என்று நம்புவது சிறிது கடினம். ஆனால் தவேகா பக்கம் சாய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. அதை தவிர கனிமொழி அவர்களின் தலைமையிலே ஒரு உடைப்பட்ட திமுக உருவானால் அதிலே சேர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. எப்படி பார்த்தாலும் இன்றைய திமுகவுக்கு வருங்காலம் என்பது ஒரு சோதனை காலம்
என்று தான் நினைக்க தோன்றுகின்றது. மீண்டும் சொல்கின்றேன், வைகோ அவர்களின் மதிமுக என்கின்ற ஒரே ஒரு கட்சி, சிறிய கட்சி, திமுக கூட்டணியில் இருந்து விலகிவிட்டதனாலேயே திமுக பலவீனப்பட்டு விடவில்லை. ஆனால் ஒவ்வொன்றாக பல கூட்டணிகள் வெளியேறிவிட்டன. இதை நாம் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அதிமுக, திமுக இந்த இரண்டிலே அதிமுக தான் முதலிலே மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் என்று நான் கருதுகின்றேன். இன்ஃபேக்ட் அப்படிப்பட்ட ஒரு சரிவை ஏற்கனவே அதை சந்தித்து கொண்டு தான் இருக்கின்றது. கட்சியை காப்பாற்றி அதை வளர்க்கின்ற வல்லமை, அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை கொண்ட தலைமை பண்பு எடப்பாடியாரிடம் இல்லை. அதற்கு பிறகுதான் திமுக பலவீனப்படும் என்று எதிர்பார்க்கின்றேன். ஆனாலும் அரசியலிலே எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதைப் போலவே எவ்வளவு விரைவாக அல்லது எவ்வளவு மெதுவாக வேண்டுமென்றாலும் நடக்கக்கூடும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய இன்றைய கணிப்பு அதிமுக முதலிலே சரிந்து விழும், அதன் பிறகுதான் திமுக சரிந்து விழும் என்பதாகும். ஆனால் இதை மிகவும் உறுதியாகவும் சொல்லிவிட முடியாது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அது கூட்டணி கட்சிகள் தங்கள் நிலைமையை எப்படி சமாளிக்கின்றன என்பதை பொறுத்து அமையும். வெகு விரைவிலே தவேக மக்களிடம் கெட்ட பெயரை சம்பாதித்து விட்டால் அதன் பிறகு இந்த கூட்டணி கட்சிகள் வேறு வழியில்லாமலாவது திமுகவை ஆதரிக்க தொடங்கலாம். அப்பொழுது திமுக வெகு விரைவிலே சரிந்துவிடும் என்று நம்பிக்கொண்டிருப்பதற்கு இடமில்லை. எனவே தவேக எப்படி ஆட்சி செய்கின்றது, அந்த ஆட்சியை பற்றி மக்களின் கருத்து என்ன, அதையெல்லாம் கூட்டணி கட்சிகள் எப்படி எதிர்நோக்குகின்றன, அதனால் தவேகவுடன் சேர்ந்து கொண்டிருப்பது நிரந்தரமானதா இல்லையா என்பதையெல்லாம் பொறுத்துத்தான் வருங்காலம் அமையும். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.